வெல்கம் டு தமிழ் சமையல் ப்ளஸ். இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப ஒரு டேஸ்டியான முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். இதுக்கு நான் வந்து 2 முருங்கைக்காய் வந்து நறுக்கி வச்சுருக்கேன், 2 உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன், நறுக்கியாச்சு. இப்போ வந்து ஒரு தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 நறுக்கி வச்சுருக்கேன், அதோட ஒரு 5 பல்லு பூண்டையும் உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு போடுறதுக்கு வந்து கறிவேப்பிலை, அடுத்து வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதை வந்து இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து நல்லா போட்டால் தான் வந்து புளிக்குழம்பு எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டேன். இப்போ அடுத்து நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டாச்சு. இதோட கறிவேப்பிலை போட்டுறேன். இது நல்லா வந்து எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதோட நான் வந்து நறுக்கி வச்சுருக்க முருங்கைக்காயையும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ வந்து காய் வந்து பாதி வதங்கின ஸ்டேஜில் இந்த தக்காளியை போட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும். நல்லா சூப்பராக வந்து எண்ணெயிலே வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அடுத்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக கறிக்கிடும், இல்லாட்டி அதுக்காக கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து கொதிக்கட்டும். அப்போ தான் வந்து அந்த ரா ஸ்மெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து புளி கரைசல் எடுத்து இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா அந்த பொடியோட ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நல்லா காயில் வந்து சாந்துருச்சு. இந்த டயத்தில் வந்து நம்ம புளி கரைசலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதோட நமக்கு தேவையான தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு குழம்புக்கு தேவையான ஃபுல் உப்பையும் வந்து நம்ம இப்போ இதில் போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதித்து காயெல்லாம் வேகட்டும். குழம்பு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி நம்ம இப்போ இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். அரைச்ச தேங்காவையும் இதில் ஊற்றிட்டேன். இப்போ நமக்கு குழம்பு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.